إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم قال: لا عدو ولا تيرة ولا هامة ولا سفر. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவன் ரப்பு தாலா அவனுக்கு உரித்தாகட்டுமாக. நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களான அஹ்ல பைத்துகள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள் மற்றும் உயர்ந்த சுகதாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் மீதும் இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் இந்த குத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களான அனைவர் மீதும் இறை கருணையும் இறை அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான எமது சலாமினை உங்களிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பரக்கத்து பொருந்திய அருள்வளம் நிறைந்த சஃபரினுடைய மாசத்தில், அதுவும் துஆக்கள் கபூலாகக்கூடிய ஈது என்று சொல்லக்கூடிய ஈதுல் மசாக்கீன், ஏழைகளுடைய திருநாள் என்று சொல்லக்கூடிய போற்றப்படக்கூடிய புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் எப்படி அழகான முறையில் நம்மளை ஒன்று கூட்டியிருக்கிறானோ, இதுபோல் அல்லாஹு தாலா நாளை மறுவுலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு உயர்ந்த சுபனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இதுபோல நம்மளை சங்கமித்திருக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு, நம்மளுடைய குடும்பத்தார், மனை மக்கள் எல்லா நபர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானா. அதுபோல் அல்லாஹு தாலா கொடிய மோசமான அந்த வெயிலுடைய தாக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள், மரணங்கள், விபத்துகள், பேராபத்துகள், இவைகளிலிருந்தும் எந்த விதமான துன்பங்கள், துயரங்கள், இதன் மூலியமாக கண் சிமிட்டும் அளவுக்கு ஏற்படக்கூடிய மோசமான அந்த தருணங்களிலிருந்தும் பாதுகாத்தல் புரிவானாக. அதுபோடு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணப்படுவதற்கும் கலிமாவோடு மரணப்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு சஃபரும் சபரும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். ஏன்னா சஃபரை பற்றி இந்த மாதத்திலே நாம் பார்க்கவே இல்லை. சஃபரை பற்றி அது சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்க்கவே இல்லை. அதனால்தான் சஃபரும் சபரும், சபர்ன்னு சொன்னால் ஆய்வுன்னு அர்த்தம். ஏன்னா சஃபரும் அதன் ஆய்வு என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த சஃபரை பற்றி பேசும் பொழுது, சஃபர் இந்த மாதம் மூட நம்பிக்கையை உள்ளடக்கப்பட்ட மாதம். இதில் இப்படியெல்லாம் காரியங்கள், காரண காரியங்களை நிகழ்த்தக்கூடாது, இதெல்லாம் புறந்தள்ளக்கூடிய ஒன்று என்பதாக சஃபரிலே பயணிக்கக்கூடிய நம் இஸ்லாமிய சொந்தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தர்க்க வார்த்தை சஃபர் என்று சொன்னால் மூட நம்பிக்கை.
யாருமே சஃபர் மூட நம்பிக்கைன்னு யாருமே சொல்லலை. நம்ம மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம சமூகம் அன்றைய காலகட்டத்தில் தெளிவாக புரிந்திருந்தார்கள், இன்றைய காலகட்டத்திலும் தெளிவாக புரிந்திருக்கிறார். அதாவது சொல்லுவார்கள், அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதா கொள்கையை உடைத்து எறிவதற்கு எங்கிட்டாவது ஒரு நூலை முடிச்சு போட்டு அதை முடிந்த அளவுக்கு அதை அகற்றி விடுவது, அதற்கு எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்யப்பட்டதோ, இந்த இஸ்லாத்தை வேறறுப்பதற்காக வேண்டி இஸ்லாமியருக்குள் உருவாக்கப்பட்டு எப்படியெல்லாம் முடிச்சு போட்டு அவர்களை ஒன்றிணைத்து அவர்களை ஒற்றுமையாக இல்லாத அளவுக்கு பிரித்து ஒரு சந்தோஷம் காணக்கூடிய அன்றைக்கு இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் உருவெடுத்த தகவல்கள் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இன்றையளவும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி சஃபர் என்று சொன்னால் மூட நம்பிக்கை அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா? சஃபர்னா கல்யாணம் முடிக்கக்கூடாது எங்கேயாவது இருக்கா? அப்படிலாம் கிடையாது. நிக்கா நடக்க வேண்டிய இடத்துல நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம மஹல்லாவில் அல்லாஹு தாலா வரக்கூடிய இடத்துலையும் கல்யாணம் இருக்கு. கடந்த சமயம் நிக்காக நடந்துச்சு. சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அக்கீதாவை பலமாக பற்றி பிடிக்கக்கூடிய நபர்கள் இந்த சஃபரிலும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இல்லை, எங்களை கொண்டு தான் நடக்குது அப்படிலாம் கிடையாது. அப்பவும் நடந்துச்சு, அப்பவும் இந்த அமலியத்துகள் இருந்துச்சு, இபாதத்துகள் நடைபெற்று கொண்டது. சஃபர் என்று சொன்னால் அப்படி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்திருக்கிறார்? மடைமாற்றம் செய்யப்பட்ட செய்திகள் எல்லாம் ஏராளமாக புரட்டுகளை உருவாக்கி திரித்து இவர்களோடு நிக்காக முடிக்க மாட்டார்கள், மறைக்கார்கள், ஹனபியாக்கள் இதுபோல லெப்பைகள் கல்யாணம் முடிக்க மாட்டார்கள், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு மனிதர் குடும்பத்தை பிரித்த தகவல்கள் ஏராளம் உண்டு. அப்ப மூட நம்பிக்கை காரணங்களுக்காகவும் மாற்றங்களுக்காகவும் மகிமைகளுக்காகவும் தனிப்பட்ட அனுபவங்களையும் வைத்து மூட நம்பிக்கையை இது மூட நம்பிக்கை என்று கூறிவிட முடியாது. அதாவது காரணங்களுக்காக ஒரு காரணத்தை வைத்து ஏற்படக்கூடிய ஒன்று மூட நம்பிக்கையாக ஆகாது. மாற்றங்கள் இதில் வருகிறது, மாற்றுகள் ஏற்படுகிறது என்பதை வைத்தெல்லாம் மூட நம்பிக்கை உருவாகிவிடாது. அதே ஒரு மகிமைகள் வெளிப்படுகிறது, மகிமைகள் உருவாகிறது அப்படிங்கிறதுக்காண்டி அது மூட நம்பிக்கை என்று ஒதுக்கி வைத்து விட முடியாது. அனுபவங்களை கொண்டு இவர் எவ்வளவு அலாதியான ஆற்றல்களை பெற்றிருக்கிறார், அதனால் இது மூட நம்பிக்கை என்று ஒதுக்கி வைத்து விட முடியாது. அப்ப மூட நம்பிக்கைனா என்ன? அப்ப மூட நம்பிக்கை என்று சொன்னால் என்ன? அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஜியாரத்து போறதை மூட நம்பிக்கை என்பதாக சொல்லுவார்கள். ஒரு ஜியாரத்து போறதை மூட நம்பிக்கை என்பதாக சொல்லுவார். நான் தான் சொல்லிவிட்டேன் ஆரம்பத்திலே, காரணங்களையும் மாற்றங்களையும் மகிமைகளையும் அனுபவங்களையும் உயர்த்தி பிடித்து தாங்கி பிடித்து இஸ்லாத்தினுடைய தூணாக நிற்கக்கூடிய ஒன்றை ஒரு மனிதன் மூட நம்பிக்கை என்று ஒதுக்குவானே என்று சொன்னால் அவன் தான் அவநம்பிக்கையில் வாழ்கிறான். அப்ப அசல்ல மூட நம்பிக்கைங்கிறது அந்த இடத்தில் கிடையாது, விதைக்கப்படவில்லை. விதைக்கப்பட்டு இருக்கிறது, அதுவாக விதைக்கப்படவில்லை. அப்ப யோசித்து பார்க்க வேண்டும், மூட நம்பிக்கைன்னா என்ன? ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். அதாவது பண்டைய காலகட்டத்திலே ஒரு அரசன் என்ன செய்தான்? பண்டைய காலகட்டத்திலே ஒரு ஆசிரியர் ஒன்று கூடக்கூடிய மாணவர்களை ஒன்று நடத்தக்கூடிய ஒரு ஆசிரிய குடில் ஒன்று இருந்தது. அந்த ஆசிரிய குடியிலே ஒரு குருவும் சில மாணவர்களை வைத்து பாடங்களை கல்விகளை கற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு சமயம் அந்த ஆசான், அந்த குருவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பூனையானது குறுக்கும் நெருக்கமாக சென்று கொண்டிருந்தது. அப்ப அந்த பூனையை பார்த்து விட்டு அவர் சொல்லுவார், என்னுடைய பாடத்துக்கு இடைஞ்சலாக இடையூறாக இந்த பூனை இருக்கிறது, இந்த பூனையை பிடித்து என்ன செய்யுங்கள், இந்த தூணிலே கட்டுங்கள் என்று சொல்லுவார்கள். பூனையை கட்டப்படுகிறது. அந்த பூனையை கட்டியதற்கு பின்னால் பாடங்கள் சிறந்த முறையிலே நடக்கிறது. இப்படி ஆசான் எப்பெல்லாம் வருகிறாரோ பகல் வேளையிலே வருவார், அந்த பூனையை கட்டி வைக்கப்படும், மாலை நேரத்தில் அவிழ்த்து விடப்படும். அந்த பூனை அதிலிருந்து அந்த பூனைக்கு விளங்கி கொண்டதை நாம் காலையில் வந்தால் இந்த தூணிலே கட்டி வைப்பார்கள், அதற்கு பின்னால் மாலை நேரத்தில் அவிழ்த்து விடுவார்கள். இந்த குரு டெய்லியும் காலை நேரத்தில் வருவார், அந்த தானாகவே அந்த பூனை வந்து அந்த தூணுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளும், கட்டி போடப்படும், உடனே மாலை நேரத்தில் அவிழ்த்து விடப்படும். இது நெடுங்காலமாக தொடராக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் அந்த குரு இறந்து போய்விட்டார். அந்த குருவினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் மீண்டும் ஒரு குருவாக ஒருவர் மாணவர் உருவெடுக்கிறார். ஆனால் அந்த குருவாக உருவெடுக்கப்பட்ட நபர் அந்த பூனையை பற்றி கேட்கிறார். எங்க அந்த பூனையை காணோம், தூணில் கட்ட வைக்க வேண்டுமே, நம்ம குரு அந்த இடத்தில் பூனையை கட்டினாரே, அந்த பூனை எங்கே என்று கேட்கும் பொழுது மாணாக்கள் சொல்லுவார்கள், அந்த பூனை இறந்து போய்விட்டது. குரு இறந்து சில நாட்களிலே அந்த பூனை இறந்து விட்டது, அந்த பூனை நாங்கள் பிதைத்து விட்டோம் என்பதாக சொல்லுவார். அப்ப பூனையை பிதைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் வேறொரு பூனையை கொண்டு வந்து கட்டுங்கள், அப்பத்தான் எனக்கு பாடம் வரும் என்பதாக சொன்னார். எவ்வளவு இதுதாங்க மூட நம்பிக்கை. இதுதான் மூட நம்பிக்கை. அறிவுக்கு எட்டப்பட்டீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு அறிவு கேட்டது, அக்களுக்கு எட்ட மாட்டேங்குது. இதுதான் மூட நம்பிக்கை. அசல்ல அவர் குரு ஒண்ணுமே சொல்லிட்டு போல. குரு எது சொன்னாரா?
பூனையை கட்டுனா தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம் உதிக்கும் குரு மாணாக்கள்கிட்ட சீடர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரா? சொல்லலையே. சொன்னாரா? எங்கேயுமே சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அவர் பூனையை கட்டலாம். அப்ப அவரா நினைத்து கொண்டார், அவரா நினைத்து கொண்டு என்ன செய்கிறார்? அந்த பூனையை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். அப்போ இதுல குரு செய்த குருவுக்கு லரர் இடைஞ்சலை உண்டாக்குச்சு. அந்த பூனை குருவுக்கு இடைஞ்சலை உண்டாக்கியது. அதனால் அந்த பூனையை எடுத்து என்ன செய்தார்? ஒரு தூணிலை கட்டினார். என இதுல எந்த விதமான மன்ஃபாத்து புரோஜனங்களும் கிடையாது. அந்த பூனை அந்த குருவோடு முகப்பத்தாக பொதுவாக மதரசாவை சுத்தி சுத்தி வரும். அதனால அது இடைஞ்சல் பண்ணுது. நம்ம பாடத்துக்கு இடைஞ்சல் சொல்லுவாங்கல்ல, கிளாஸ் நடக்கும்போது எவ்வளவு தூங்கிட்டு இருந்தா கோவம் வரும், யாராவது பேசிக்கிட்டு இருந்தா கோவம் வரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு மஜ்லிஸ் நடக்கும்போது பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சோம்பேறியா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது வேற சிந்தனை சித்தாந்தத்தில் யாராவது இருந்தால் வாமாப்புல உட்காரு அப்படின்னு கைகோர்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஊர்க்கதையை கொண்டு அந்த சபையில உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சபை அவருக்கு புரோஜனம் இல்லாமல் எந்த விதமான மன்ஃபாத்து இல்லாத அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்ததே ஒரு புரோஜனம். ஒரு டீயும் ஒரு சாயம் குடிச்சது தான் கடைசி வரைக்கும். அவர் எந்திரிச்சு போக வேண்டியதான், எந்திரிச்சு போக வேண்டியதான். அப்போ ஒரு மன்ஃபாத்தும் இல்லை, இந்த செயலை வளமைப்படுத்தியது. அப்ப இதுல எவ்விதமான அறிவுபூர்ணமான ஒரு விஷயங்களும் இதில் பதிவுபடவில்லை. ஒருவர் என்ன செய்கிறார்? ஒருவர் திலாவத்தில் குர்ஆனை ஓதுகிறார், ஒருவர் தொழுது கொண்டே இருக்கிறார். நஃபிலான தொழுகையில், ஃபர்லான தொழுகையில், சுன்னத்தான தொழுகையில், அவ்வாபின் எல்லா தொழுகையிலும் தொழுகிறார். ஒருவர் அனுதினமும் ஔராதுகளை ஓதுகிறார். இப்படியெல்லாம் இபாதத்தை செஞ்சு அவர் தன்னை விலாயத்து பெறும் அளவுக்கு விலாயத்தை பெற்று அவர் கராமத்தை பெறுகிறார். கராமத்தை பெறுவார் என்று சொன்னால் அந்த கராமத்தை காட்டுவது என்பது ஒரு பாக்கியம் என்று சொல்லுவார்கள். அதே போல ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? மனதில் ஒரு நிய்யத்தை வைக்கிறார், மனதில் ஒன்று தோன்றுகிறது, அதை நிய்யத்தாக கணித்து அதை யகீனாக உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு அந்த அமலை தொடர்ச்சியாக செய்து அதிலே பாக்கியம் பெறுகிறார் என்று சொன்னால் அது உயர்நிலை, அது உயர்ந்த பாக்கியம், உயர்ந்த நிலை. ஆனால் ஒரு செயலை சம்பந்தமே இல்லாமல், ஒரு செயல் சம்பந்தமே இல்லாமல், சாத்தியமே இல்லாமல் இன்னொரு மனிதனிடம் தான் உதித்ததை திணிப்பது இருக்கிறதே, அதுதான் மூட நம்பிக்கை. கராமத்துகளும் மோஜிசாத்துகளும் ஒரு காலம் மூட நம்பிக்கை கிடையாது. யார் சொன்னது? அப்படி மோஜிசத்தும் கராமத்தும் மூட நம்பிக்கை என்று யார் சொன்னது? விலாயத்து பெற்ற ஒளிமார்கள் காட்டிய கராமத்துகள் மூட நம்பிக்கை, அன்பியாக்கள் நபிமார்கள் காட்டிய மோஜிசாத்துகள் மூட நம்பிக்கை என்று யாரால ஒதுக்கி வைக்க முடியும்? பெருமானார் தொட்டு வைத்து போட இன்றைக்கு அவர்களுடைய உமிழ் நீரால் உதித்த உத்தமர்கள் தான் விலாயத்து பெற்ற ஒளிமார்கள். அவர்களுடைய வரலாற்று கராமத்துகளை மூட நம்பிக்கை என்று புதைத்து விட்டு நீ எதை சாதித்து முன்னுக்கு வரப்போகிறாய்? உன் மனதில் தோன்றியதை ஹக்கு என்று சொல்லிவிட முடியுமா? எத்தனை பேர்களை மாற்றி அமைக்க முடியும்? அப்படி ஒரு காலம் ஒரு யாரையும் மாற்ற முடியாது, ஒரு யாரையும் மாற்றிக்கொள்ள முடியாது, மாற்றி அமைக்கவும் முடியாது. அப்போ ஒரு சம்பந்தமே இருக்காது, சம்பந்தமே இருக்காது, சாத்தியமும் இருக்காது. ரசூலுல்லாஹ் விடிய விடிய தொழுதாங்க, அனஸ் ரலியல்லாஹு பின்னாடியே போய் நிற்கிறார். நம்மளும் ரசூலுல்லாஹ் போல தொழுகலாம். அப்படி அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க விடிய விடிய ஒற்றைக்காலில் தொழுகிறார்கள். உங்களுக்கு டவுட் வந்துடும், அப்புறம் எப்படி ரசூலுல்லாஹ் ஒத்த விரல்ல தொழுதாங்க? அப்போ ஏன்னா நம்மால் எப்பவுமே வசுவாசு, டவுட் பார்ட்டி, எப்படிதான் தொழுதாங்க? அப்ப இப்படியெல்லாம் வரும். ஆனா அனஸ் ரலியல்லாஹு பார்க்கிறாங்க. ஏன்னா ரசூலு வேற, நான் பலதர சொல்லி இருக்கிறேன், ரசூலு வேற நம்ம வேற, ரசூலு வேற நம்ம வேற. ஏன்னா அன்னைக்கு ஒரு இடையில இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொன்னேன். சின்ன குழந்தைகளை கூட்டு பள்ளியாசல்ல நிப்பாட்டுவாங்க, சின்ன குழந்தைகளை கூட்டு பள்ளியாசல்ல நிப்பாட்டுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் கிடக்கும் பொழுது அந்த பிள்ளை ஹசனார் ஹுசைனார் அவங்களுடைய தோளின் மேலே ஏறிக்கொண்டு விளையாடிக்கொண்டே இருக்குமா. என் பிள்ளையும் அதுபோல மேலில் ஏறிக்கொண்டு விளையாடிக்கொண்டே இருக்குது. இதுல என்ன தவறு இருக்கு? பள்ளிவாசலில் என் பிள்ளையை கூட்டு வருவதற்கு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் பள்ளிவாசலில் அமல் செய்ய வேண்டும். ஷரியத்து எதை சொல்லுகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து வேற, ஹசனார் ஹுசைனாருடைய அந்தஸ்துகள் வேற, அவங்களுடைய தரஜாக்களே வேற, நாம் வேற. அவங்களும் நாமும் சமம் கிடையாது. அந்த சீதேவி எங்க இருக்கிறாங்க? நம்ம ஒன்றுத்துக்கு இல்லாதவங்க. நமக்கு சட்டம் சுஜூது செய்யும் போது புள்ள விளையாடிச்சுன்னா சிந்தனை மாறிச்சுன்னா தொழுகை பாத்திலாம் போயிடும். சட்டம் வந்துருச்சா இல்லையா? ஷரியத்து. அப்ப அறிவாளி மாதிரி அக்களியத்து உள்ளவுடைய மாதிரி பேசக்கூடிய ஆளுங்களாம் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. என்ன பெரியது, நான் சந்தா கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், நீ சந்தா கொடுக்காட்டி நீ கொடுத்தாலும் அல்லாஹ் விதிச்ச கலா கதிர் தொழுகை 5 வக்து நடந்தே தீரும்.
கபரஸ்தானிலே அடக்கம் பண்ணி எப்படி சட்டங்கள் உசூல்கள் எழுதப்பட்டதோ அதன்படி அடக்கியே தீர்வார்கள். பைசா இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அமலியத்துக்கு பைசா தேவையே கிடையாது, கல்யாணத்துக்கு பைசா தேவையே கிடையாது. அதுக்கு இதுக்காக தேவையா? தேவையே கிடையாது. என்னத்துக்கு? எதுக்கு 10 ரூபா வசூல் பண்ண தேவையே கிடையாது. எதுக்கு பைசா தேவை? ஏன்னா அல்லாஹ் நாடுனா அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய உள்ளத்தில் விதைப்பதற்கு அல்லாஹ் நாடினால் ஒரு கண் சிமிட்ட நேரத்தில் நான் இந்த பள்ளியாசல்ல கோளாறு இருக்கா நான் செய்கிறேன், அல்லாஹ் ஒதுக்கி உருவாக்குவார். போய் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என் பள்ளிக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. இது ஒரு பெரிய கெட்ட செயல். கெட்ட செயல்களை நாம் செய்கிறோம். ஏன் நப்பாசை? பள்ளியாசலை வைத்து ஏன் நப்பாசை? விஷயத்துக்கு வருவோம். அப்போ கராமாத்துகளையும் மோஜிசாத்துகளையும் ஒரு காலம் நம்ம என்ன செய்து விட முடியாது. அதை மூட நம்பிக்கை என்று சொல்லி நம் ஈமானை நாம் இழந்து விடக்கூடாது. முகலாய மன்னர் அக்பர், இவர் ஒரு மூட நம்பிக்கை மனிதர். அந்த காலத்தில் அரசர்கள்லாம் பல பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் உத்தம புத்திரர்கள் அரசர்கள் வந்திருக்கிற முகலாய மன்னர்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. சில வரலாற்று நூல்களில் முகலாய மன்னர்கள்லாம் சில பேர் ரொம்ப மோசமாக நடந்த வரலாறுகள்லாம் இருக்கு, திருத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆளு அந்த பக்கமே போறது இல்லை. முகலாயர் மன்னருடைய வரலாற்றையெல்லாம் படிக்கிறது இல்லை. வரலாறு தானேங்க நமக்கு அடையாள சின்னம். வரலாறு தானே அடையாள சின்னம். இப்போ நீங்கள் நம்மெல்லாம் முஸ்லீமா இருக்கிறதுக்கு அடையாள சின்னம் என்ன? வாப்பா அம்மா முஸ்லீமா வாழ்ந்தாரு, நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன். அந்த வரலாறு அது அவருடைய தாய் தகப்ப தான் வரலாற்று சின்னம். இன்னைக்கு எத்தனையோ வக்போர்டுகள் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த வக்போர்டுக்கு சபபா இருக்கக்கூடிய அங்க அரசாட்சி புரியக்கூடிய அந்த மகானிகள் ஒரு அடையாள சின்னம். அந்த அடையாள சின்னத்தை வச்சு வக்போர்டுகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இந்த அம்மா இங்க வந்தாங்க, இவ்வளவு காலம் இருந்தாங்க, இவ்வளவு சொத்து பத்தில் இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு இருக்கிறது, அது வக்போர்டு. அசைக்க முடியாமல் இன்னைக்கு அதற்கு பின்னால் நாம் என்ன செய்கிறோம்? அதை துடுப்பாக பிடித்து கொண்டு அவர்களுக்கு வசீலாவாக இன்னைக்கு அந்த இடம் முஸ்லிம்கள் இந்த இடம் அப்படி நம்ம பிடிக்கிறோமா இல்லையா? அன்னைக்கே நீங்க தரமட்டமா நம்ம ஆக்கியிருந்தோம் சொன்னா இன்னைக்கு அந்த இடத்தை எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் மாத்திருப்பார்கள். 1000 காலத்து பயிர் அது. மாற்ற நினைத்தவர்கள் எப்படி மாற்றி இருப்பார்கள்? ஒரு அடையாள சின்னம் உங்கள் வரலாற்றை நெத்தியிலே எழுதி வைக்கப்பட்டு விட்டது. அப்ப அடையாள சின்னத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்? பின்புத்தி மாதிரி பின்புத்தியா யோசிக்கிறது. பின்னாடி அப்படி இப்படி யோசிக்கிறது. அப்போ மன்னர்களுடைய முகலாய மன்னர்கள் எல்லாருமே நல்லார்கள் சீதேவிகள் சொல்லிவிட முடியாது. இந்த அக்பர் இருக்கார, இவர் ஒரு சந்தேக பிரிவியானவர், ஒரு மூட நம்பிக்கை. ஆனால் இவருடைய வரலாற்றில் சில நல்ல நிகழ்வுகள்லாம் இருக்குகிறது. இவர் ஒரு சபை என்ன செய்கிறார்? இந்த மன்னர் உறங்கி கொண்டு இருக்கிறார். உறங்கிவிட்டு காலையில் எழுந்திருக்கிறார். எழுந்த விருத்தனன் அவருடைய வாசலை நோக்கி எட்டி பார்க்கிறார். எட்டி பார்க்கும் பொழுது ஒரு விவசாயி, 7 விவசாயி கடந்து போகிறார். அரச மன்னரை தாண்டி, அக்பரை தாண்டி. அந்த அக்பர் பார்த்து விட்டு ஆஹா நல்ல சீதேவி ஒருத்தர் போய் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு இவர் வரமே போல வருகிறார், உட்காருகிறார். அப்போ இவரை முகச்சவரம் செய்யக்கூடியவரை அழைத்து வரவிடப்படுகிறது. அவர் முகச்சவரம் செய்யும் பொழுது ஒரு சின்ன கீறல் விழுந்து விடுகிறது. அக்பருக்கு ஒரு கடுமையான கோபம் வந்து விட்டது. அக்பர் எங்க அவனை விவசாயி அழைத்து வா அப்படின்னு அழைக்கி விடப்படுகிறது. அந்த விவசாயி கூட்டி வரப்படுகிறது. விவசாயி அழைத்து கழுத்துல கைத்து இறுக்கி இழுத்து வரப்படுகிறது. என்னை எதற்காக வேண்டி இப்படி இழுத்து வருகிறாய்? உன் முகத்திலே தானடா காலையில் முழித்தேன், உன் முகத்திலே தானடா நான் காலையில் விழித்தேன், என்னுடைய கழுத்தில் பாரடா கத்திப்பட்டு விட்டது கன்னத்திலே. முகச்சவரம் செய்யும் பொழுது அந்த அக்பர் கோபப்பட்டார். அக்பர் கோபப்படும் பொழுது இவர் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். அடாடாடாடா நீ எவ்வளவு பெரிய சித்தாந்தம் சிந்தனை உள்ளவனாய் இருக்கிறாய். விவசாயியிடம் கேட்கிறார் மன்னர், நீ என்ன சிரித்துக் கொண்டே இருக்கிறாய்? நீ கொஞ்ச நேரத்தில் உனக்கு மரணம் வரப்போகிறதே, கவலை இல்லையே, கண்ணீர் இல்லை, ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த விவசாயி, 7 விவசாயி சொல்லுவாராம், மன்னரே, அதாவது மன்னரே, என் முகத்தில் நீங்கள் விழித்ததால் உங்கள் கன்னத்தில் ஒரு கீறல் தான், ஆனால் நான் உங்கள் முகத்தில் முழித்ததால் என் கழுத்தை காணாமல் போக போகிறதே. அப்போ எவ்வளவு பெரிய நீ ராசிக்காரன் என்பதை நான் நினைத்து பார்க்கும் போது சிரிக்கிறேன் என்பதாக சொன்னாராம். அது எப்படி பாத்தீங்களா? அக்பருடையது. அக்பர் என்ன நினைக்கிறாரு? ஒரு விவசாயினுடைய முகத்துல முடிச்சதுனால இவன் முக ராசியால் எனக்கு கன்னத்துல கீறல் விழுந்துருச்சு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? விவசாயி, இவர் முகத்துல நான் காலையில முடிச்சுட்டு போனேங்கிட்டு என் கழுத்து இன்னைக்கு துண்டாக போகுது. அப்ப இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி நாம் வரலாறு விஷயத்துக்கு வருவோம். இதுதான் மூட நம்பிக்கை. மனிதன் அவன் தன் நஃப்ஸால் யோசிக்கக்கூடிய, தன் நஃப்ஸுக்கு அடிமையாக கூடிய, எவன் தன் நஃப்ஸுக்கு அடிமையாக இருக்கிறானோ அவன் என்றைக்குமே ரப்புக்கு விரோதியாகத்தான் இருப்பான். நஃப்ஸுக்கு அடிமையாக இருப்பவன் ஹராமை அவன் இனிப்பாக செய்து கொண்டிருப்பான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. பெரியவர்களை மதிக்க மாட்டான், ஹலால் ஹராமை பார்க்க மாட்டான், மது அருந்துவான், பீடி அடிப்பான்,
வாடா போடான்னு பேசுவான், தாய் தாப்பனை எத்தி உதைப்பான். ஏன்னா ஹராம் ஹலால் எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், எதையும் கவனிக்க மாட்டான். பெரியோர்கள், பள்ளிவாசல்கள் என கண்ணியமான மஜ்லிஸ்கள் எதையுமே கண்ணியப்படுத்த மாட்டான். அவன் ஏளனமாக கருதுவான். இவன் யார் என்று சொன்னால் தன் நஃப்ஸுக்கு அவன் அடிமை, ரப்புக்கு அவன் அடிமை அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ் வ மா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸ், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ். நன்மையான காரியங்கள், ஹஸனாவான காரியங்கள் உங்களுக்கு நிகழ்ந்து விட்டால் அது அல்லாஹ் புறத்திலிருந்து நிகழ்கிறது. அதே ஒரு கால் வமா சாபகமின் செய்யாத்தின் பாவமான தவறான ஒரு காரியம் நிகழ்ந்து விட்டால் ஃபமின் நஃப்ஸிக், உங்களுடைய நஃப்ஸின் மூலமாக ஏற்படக்கூடியது. என்ன நியாயம் கேட்க தெரியல, உங்களுக்கு மனசுல படணும்ல. ஒரு சண்டை பஞ்சாயத்து வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களே, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான். அது எப்படிப்பா? அது தப்பு செஞ்சா நானா, நன்மை செஞ்சா நீனா? இன்னைக்கு வருதா இல்லையா? பஞ்சாயத்து பார்த்துருக்கீங்களா? பஞ்சாயத்தில் அடித்தடி பஞ்சாயத்து, லோகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கும். கட்ட பஞ்சாயத்து நடத்துவான், அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் நடத்துவாங்க. அதுல எல்லாம் பார்த்தா அது எப்படிப்பா? நன்மைனா உனக்கு, நெய்மனா எனக்கா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரில இறைவன் சொல்லுகிறான். குர்ஆனில் சொல்லுகிறான், மா சாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ், நன்மையான காரியங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது என் புறத்தில் வந்ததாகும். மா வமா சாபக மின் ஸய்யிஅத்தின், ஒரு பாவமான காரியங்கள் ஏற்படுமையானா ஃபமின் நஃப்ஸிக், உன் நஃப்ஸால் ஏற்பட்டது. உண்மை அதுதான், உண்மை அதுதான். பொதுவா நீங்க குர்ஆன்ல குர்ஆன் துவங்கும் போது என்ன ஓதுவோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்ல ஓதுறோமா இல்லையா? ஸ்டார்டிங்ல ஓதும். குர்ஆனை எடுத்த உடனே புரட்டின உடனே முதல்ல ஓதக்கூடியது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன். அர் ரஹ்மான் அர் ரஹீம், ரஹ்மானான ரஹீமான ரப்பான உன்னுடைய பேரை கொண்டு நாமத்தை கொண்டு துவங்கிறேன். இந்த ரஹ்மான் ரஹீமுக்கு யாருக்காவது எத்தனை தடவை படிச்சிருப்போம் அது இருக்கும். ரஹ்மான்னா என்ன தெரியுங்களா? ரஹ்மான் சொன்னா இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் செய்வதற்கு அல்லாஹ் ருக்ஸத் கொடுப்பான். என்ன செஞ்சாலும் சரி. எத்தனை பேர் தண்ணி இப்ப தண்ணி அடிக்கிறான், ஷாரிபுல் ஹம்ரு அடிக்கிறான். ஒரு முஸ்லீம் தான், தைரியமா அடிக்கிறான். விபச்சாரம் தைரியமா பண்றான். அவன் ஜனா பண்றான் தைரியமா. பெரும்பாவங்கள் இருக்குல்ல, சாதாரணமா செய்யறான். 7 பாவங்கள் இருக்குல்ல, பெரும்பாவங்கள். இது ரஹ்மான். ஏன் நீ செஞ்சுக்க, இந்த உடல் உனக்கு அமானிதம். உடல்ல நஃப்ஸு உள்ள இருக்குல்ல, நஃப்ஸு. ஷைத்தான் பெருசா நஃப்ஸு பெருசான்னு பார்த்தா நஃப்ஸு தான் பெருசு. ஷைத்தான் பெருசு கிடையாது. ஷைத்தான் வில்லன், தப்பிச்சு ஓடிடுவான். ஷைத்தான் எப்படி தெரியுங்களா? நீங்க எல்லாரும் நம்ம ஷைத்தான்ட்ட ஒரு காலம் நம்ம சண்டை போட முடியாது. ஷைத்தானை விட கல்விமான் யாரும் கிடையாது. ஷைத்தான் அல்லாட்ட முறையிட்டான். அவன் என்ன சொன்னா, நான் நெருப்பு, இவன் மண்ணு. என்ன ஆணவத்தை பேசினான். அவனை மாதிரி இபாதத்து செய்யக்கூடிய யாரும் கிடையவே கிடையாது உலகத்துல. அவன் சுஜூது செய்யாத இடமே இல்லை. நம்ம சும்மா நம்மளாம் என்ன சுஜூது செஞ்சிருப்போம்? காலையில வந்திருக்க மாட்டோம், தன்னைக்கு ஜும்மால எல்லாரும் என்ன செய்யறோம்? நம்ம ஒண்ணு செய்யறோம். நம்ம சுஜூது இப்படி ஒரு சுஜூது. ஆனா இப்லீஸ் ஷைத்தானுடைய அந்த படைகள் இருக்குல்ல, மலக்குமார்களுக்கு உஸ்தாது, மலக்குமார்களுக்கு ஆசிரியர் யாரு? பாடம் கற்பித்து கொடுத்தவன் இப்லீஸ். அந்த இப்லீஸ் அப்ப அவனை விட, மலக்கை விட அப்ப ஞானத்துல கூடினவன் யாரு? இப்லீஸ். அவன் சுஜூது செய்யாத இடமே இல்லையா? அவன் சுஜூது செய்யாத இடமே இல்லை. அவ்வளோ எல்லா இடங்களையும் அவனுடைய சுஜூது நெத்தி பட்டிருக்கு. அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? அவன் வழிகெடுக்கத்தான் செய்வான். உங்களை நரகத்துக்குலாம் போக சொல்லலை. அவன் நரகத்துக்கு போற வழியெல்லாம் காட்ட மாட்டான். உங்களை வழி கெடுப்பான். எங்க கெடுப்பான் தெரியுங்களா? எங்க கெடுப்பான்? ஒரு வீடு இருக்கு, ஆறுன தட்டிட்டு போவான். ஒரு தனி செய்வான், ஆறுன தட்டிட்டு போவான். கோபம் வரும். யார் அந்த சுவிட்சை போட்டு போறது? போட்டுட்டு போவான். ஆனா கோபம் எங்க இருந்து வரும்? இங்க இருந்து வரும். அவன் தப்பிச்சு விடுவான். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தகப்பனார் ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது கடுமையான பசி வருகிறது. அந்த பசியிலே அவர்கள் ஒரு ஆப்பிளை பார்க்கிறார்கள். நீரோடையில் ஆப்பிள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை எடுத்து இவர்கள் சாப்பிடுகிறார்கள். அந்த சாப்பிட்டு விட்டு பசியார்னதுக்கு பின்னால் யோசிக்கிறார்கள், அந்த ஆப்பிள் என்பது நமக்கு ஹலால் அல்லவே, அது ஹராமாச்சே, ஹராமான உடல், ஹராமான உணவை கொண்டு உடலில் ஒட்டி இருக்கிறதை இது எப்படி ஹலாலாக்குவது? வரலாற்றுகளில் புனையப்பட்டிருக்கிறது. கௌசுல்லாஹினுடைய தந்தையாரு அந்த விளக்கம் எழுதும் போது சொல்லுவார்கள், அந்த ஆப்பிள் கீழே கிடக்கு, அது எடுக்கிறது நமக்கு ஹலால் இல்லை. ஆனா ஹலாலா காமிச்சு கொடுக்குறான் யாரு? ஷைத்தான், பாரு அப்படின்னு. ஆனா நஃப்ஸ் அதை எடுக்க சொல்லும். ஒரு 10,000 ரூபாய் கீழே கிடக்குன்னா டே நடந்து வா, ஷைத்தான் சொல்ல, டே கிடக்குடா. ஒரு பொண்ணு போதுடா, டே அங்க பாடுறா அப்படி, பொண்ணு போது பாடுறா அப்படி.
ரே அந்த இருக்கிற மதுக்கடை பாடுறா அப்படி சைத்தான் காட்டத்தான் செய்வான். ஆனா இந்த நஃப்ஸ் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, பெரிய சைத்தான். சைத்தானுக்கெல்லாம் அப்பனுக்கெல்லாம் அப்பன். இத ரப்பு அனரப்புன்னு சொன்னது இந்த நஃப்ஸ் தான். இந்த நஃப்ஸ கோடான கோடி வச்சு நரகத்துல வச்சு அவ்வளவு பாடுபடுத்தினான். திருந்தல கடைசி வரைக்கும் நீ தான் நான் தான். அப்படிப்பட்ட ஒரு நஃப்ஸை எங்க வச்சிருக்கான் தெரியுங்களா? நம்ம உடல்ல தான் வச்சிருக்கான். அந்த நஃப்ஸ் இந்த உடல்ல இருந்து இந்த உடலை இது அப்ராணியான உடல். இந்த ஜசது இருக்குல்ல, இந்த ஜசது அப்ராணி, ஒன்றும் செய்யாத பாவம். இது இந்த நஃப்ஸால இந்த இது கெட்டு பலியாடு மாதிரி என்ன செய்யுது, கபூர்ல வேதனைப்படுது. ஆனா இதுக்கெல்லாம் மூலாந்தரம் யாரு? இந்த நஃப்ஸ். அதை உரு ஏற்றிக்கிட்டு இருக்கிறது யாரு? கண்ணில் காமிச்சுக்கிட்டு சைத்தான். அதனால சைத்தான் நாளை மறு உலகத்திலே தப்பித்து விடுவான். நாளை மறு உலகத்திலே தப்பித்து விடுவான். அதனால் தான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் என்னைக்குமே ஹைரைத்தான் நாடுவான், ஹசனாவைத்தான் நாடுகிறான். ஆனா இந்த நஃப்ஸ் இருக்கு பத்தியா, அதை அனுபவிச்சு பார்ப்போம், அதை சாப்பிட்டு பார்ப்போம், அதுல போய் அந்த பிரச்சனையில மூணாவது மூக்க நுழைத்து பார்ப்போம். இப்படியெல்லாம் எது சைத்தான் நம்மள்ட்ட காட்டுவான். அந்த நஃப்ஸ் போய் பிரச்சனையை உருவாக்கி நம்மளை கேட்டு வாசல்ல உள்ளார என்ன கம்பிக்கு பின்னாடி உட்கார வச்சிருவான். இந்த உடலோட கொண்டு போய் அந்த சைத்தான் கொண்டு போய் உட்கார வச்சிருவான். அப்புறம் அவன் சிரின்னு சிரிக்கும். இந்த நஃப்ஸ் பத்தியா சைத்தான் சிரிப்பான். இந்த நஃப்ஸ், அதனால இந்த நஃப்ஸ் தான் பெரிய பேராபத்து உள்ளது. அதனால தான் அல்லாஹ் அந்த இடத்துல ஜசதுன்னு சொல்லல, ஃபமின் நஃப்ஸிக் ஃபமின் ஜசதிக், உன் உடல் செய்த தீங்கால் ஆனது என்று சொல்லவில்லை. நீ செய்கின்ற பாவம் உன் உடலால் ஆனது என்று சொல்லவில்லை. ஃபமின் நஃப்ஸிக், நஃப்ஸ் உன்னுடைய நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமான்னு சொல்றமே, அந்த நஃப்ஸால் ஆனது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்னா ஃபமின் ஷைத்தான் கூட சொல்லல, உன் பாவம் ஷைத்தானால ஆனதுன்னு சொல்லல, நஃப்ஸால் ஆனது. அந்த நஃப்ஸ் நமக்குள்ளதாங்க இருக்கு. அந்த நஃப்ஸ் நமக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், சுபுல கூட பயான் செய்யும்போது ஒரு விஷயத்த சொன்னேன். குறைகளை கடுகளை குறை காணிக்கிட்டே தெரியாதையே, அதெல்லாம் பெரிய பாவம், நரகத்துக்கு இழுத்துட்டு சொல்லி போயிடும். நாவு எலும்புள்ளாதுதான், அதுக்காக எலும்புள்ளாதுங்கிறதுக்கான எல்லா பக்கம் வளைக்க கூடாது, நரகத்துக்கு இழுத்துட்டு கொண்டு போயிடும். நம்ம என்ன செய்யறது? நமக்கு நல்ல விஷயங்கள்ல குறை காணுங்க, கெட்ட விஷயத்தை உரிமை எடுத்துக் கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் தலையிடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, கணவன் மனைவி விஷயத்தில். ஆனால் அதே நல்ல விஷயத்தில் தலையிடுவதற்கு அனுமதி உண்டு. ஒரு முள்ளு பாதையில் கடந்தால் எடுப்பதற்கு ஜாயிஸ், அனுமதி. நன்மைகள், உயர்ந்த தன்னத்தில் பிரதோஷை துறந்து வைப்பதற்கு பெரிய நன்மைகள் இந்த உலகத்தில். ஒரு முள்ளு கடந்தால் அதை அகற்றுவதற்கு பாக்கியம். அதை அகற்றாமல் அதை மிதிக்க வைத்த இன்பத்தை பெறுவதற்கிறதே அது துர்பாக்கியம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிறீங்களேன், நமக்கு அல்லாஹ் தஆலா அதாபு கொடுப்பான். அதாபு சம்பந்தமே இல்லாத அதாபுங்க. பார்த்துக்கிட்டே இருந்தோம் சொன்னா அதை அகற்றணும். அவன் குத்தட்டா நம்ம பாப்பா, இல்லைன்னா எவனாவது குத்திட்டு போட்ட, இப்படி செஞ்சுட்டு போற பார்த்தீங்களா, அல்லாஹ் தஆலா அதாபு துனூபு, ஒரு பாவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், எழுதி விடுகிறான் ஷரியத்தில். அதாவது அப்ப இந்த மூட நம்பிக்கை என்பது ஒரு மோசமான நஃப்ஸாலான மூட நம்பிக்கையா, நம்மளுடைய நஃப்ஸாலான ஒரு மூட நம்பிக்கை. நம் நஃப்ஸ் என்ன சொல்லுது அதை பாரு. ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பூனையும் பார்க்கிறார். அதனால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் ஒரு பூனை நம்மளுடைய வெளியேறக்கூடிய அந்த நிலைப்பாட்டை, பயணத்தை மிகவும் மோசமானதாக ஆக்கிவிடும் என்று கதவை சாத்துகிறான். மீண்டும் அவன் வீட்டை துறக்கிறான். ஒரு விதவை பெண்ணை பார்க்கிறான். இந்த விதவை பெண் நம் குறுக்கால் போனால் நம்மளுடைய காரியம் என்னாகாது, பூர்த்தியாகாது என்று சொல்லி கதவை சாத்துகிறான். இப்படி பழையூராக பாவம் அந்த பூனையும் விதவையும் மற்ற அதே போல அந்த செவறுகளை பார்த்தால் அப்ப இதெல்லாம் என்ன பாவம் செய்தது? பூனை நம்மளை கண்டு பயந்து ஓடுகிறது. ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? அதுக்கு ஒரு விளக்கம் வைத்திருக்கிறான். பூனை குறுக்கை ஓடினால் நம் காரியம் குறுக்கு நெருக்காக ஆகிவிட வேண்டும், ஆடிவிட வேண்டும். ஆனால் ஷரியத்தில் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் வீட்டை விட்டு புறப்பட வேண்டுமா? அப்படி புறப்படும் பொழுது பாதுகாப்பு கண்டிப்பாக அவசியம், நமக்கு கண்டிப்பாக அவசியம். அதற்கு செய்ய வேண்டியது காரியம் ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும். ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم من قال يعيني إذا خرج من بيته بسم الله توكلت على الله ولا حول ولا قوة إلا بالله. எவர் தன் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்களோ, அப்படி வெளியேறும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் அவருக்கு ஹுதைத வ குஃபைத வ உகீத ஃபயதனஜ்ஜா அன்ஹு ஷைத்தான்.
எல்லா விதமான வெற்றிகளையும் பாதைகளையும் அவருடைய காரியத்தையும் அல்லாஹ் பூர்த்தியாகி நிவர்த்தியாக்கி எல்லா விதமான இலகுவான முறையில் ஏற்படுத்தி தருவான். எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. ஆனா அந்த நம்பிக்கையில நம்ம மறந்துட்டோம். அந்த ஹதீசுகளை எல்லாம் எடுத்து நம்மளுடைய செயல்பாட்டில் கொண்டு வராமல் நாம் அதையெல்லாம் என்ன செய்து விட்டோம்? முடக்கி விட்டோம். நாம் அதையெல்லாம் முடக்கி விட்டோம். சரி, அப்போ இந்த சஃபருடைய மாசத்திலே, இந்த சஃபருடைய மாசம் என்பது சிறந்த ஒரு மாசம் தான். இந்த மாதம் என்பது ஒரு சிறந்த மாசம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. கவலை என்னவென்று சொன்னான், இந்த மாசத்திலே கவலை என்னவென்று சொன்னான், இந்த வையகமே எதிர்பார்த்த சுவனத்திலே எழுதப்பட்டிருந்த மிகவும் வாக்கியம் நிறைந்த எங்களுடைய கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டது இந்த புதன், கடைசி புதனில் தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். நமது கண்மணி நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எல்லாம் சுவனம் செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள். எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே வாழ வேண்டும், அவர்களுடைய உம்மத்திலே இருக்க வேண்டும். எத்தனை நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள், மிஅராஜிலே நிறைவேற்றிக் கொண்டார்கள். அவர்கள் பின்னால் தொழுவதற்கு ஆசைகளை, அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தியாக்கி கொண்டார்கள். பேசுவதற்கு ஒவ்வொரு வாரத்திலும் பூர்த்தியாக்கி கொண்ட நபிமார்கள் எத்தனை பேர்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்திலே பிறந்த பாக்கியவான்கள் உம்மத்தை முஹம்மதியாவோட நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்ட நாளும் மாதமும் இந்த சஃபருடைய கடைசி புதனில் தான் அவர்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு விஷம் அருந்தப்பட்டு அவர்களுடைய நோயின் அறிகுறி இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்தது. அப்ப கவலைப்படாம என்னங்க பண்ண முடியும்? ஒரு புள்ள பிறந்து வளர்ந்து இறக்குது, அவன் என்ன சொல்லுவான்? மறு வருஷம் என் புள்ள இந்த மாசம் தான் நோய்வாய்ப்பட்டுச்சு. அடே, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டதை பெருசா வேண்டாங்கிற, அதெல்லாம் செய்ய பேசக்கூடாதுங்கிற, சிறுக்குங்கிற, அப்படிங்கிற, ஓம் பிள்ளை உத்தமரா? அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தமர்கள். அவர்கள் பேர் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஜன்னத்தே இல்லை, சுவனமே இல்லை, ஹராமாக்கப்பட்டு விட்டது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி புதனில் தான் நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதாக கிதாபினுடைய வல்லுநர்கள் ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். ஆனாலும் கூட அதை தாண்டி நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த சஃபருடைய மாசத்தில் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டார்கள், அதுவும் கடைசி புதனில் தான் என்பதாக சொல்வார்கள். தொழு நோய் என்று சொல்லக்கூடிய மிகவும் மோசமான இந்த நோய் உருவான துவக்கமும் அதே புதனில் தான். துர்பாக்கியம் உள்ள நஹ்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகவும் மிசமியான ஒரு கடைசி புதன் நஹ்ஸுடைய நாள் என்று பதிவு செய்யப்பட்டு ஏகோபித்த கருத்தின்படி நஹ்ஸுடைய புதன் என்பதாக இந்த சஃபரிலே கடைசி புதனாக பதிவு செய்ததும் இதே மாதத்தில் தான். அதனால் இந்த மாதம் பீடை அல்ல, அந்த நாள் மிகவும் வேதனைக்குரிய நாள். இந்த மாதம் பாக்கியம் நிறைந்த மாதம் தான். அந்த நாள் என்பது நமக்கு கண்ணீரை வரக்கூடிய ஒரு நாள், கண்ணீரை வரவைக்கக்கூடிய நாள். தரீக்கா சிலவதுக்கு பிடிக்கும், சிலவதுக்கு பிடிக்காது. தரீக்காங்கிறது சிலவதுக்கு பிடிக்கும், சிலவதுக்கு பிடிக்காது. பொதுவாக சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, குடும்பம் நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில. இவர் போய் என்ன சொல்லு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி பீரோல் வாங்கியிருக்க, ஏன் இப்படி டிவி வாங்கியிருக்க, ஏன் உன் பிள்ளைய இப்படி வளர்க்குற, ஏன் இந்த ஸ்கூல்ல சேர்க்குற, இது உனக்கு தேவையா? உனக்கு பிடிச்சா உன் குடும்பத்துல போய் சொல்லு, உன் குடும்பத்தோட நிப்பாட்டி. இன்னொரு குடும்பத்துல போய் குதூகல விளையாட்டுங்கிற மாதிரி குதிரக்க விளையாட்டுகளை பார்க்கக்கூடாது, குதிரக்க விளையாட்டுகளை பார்க்கக்கூடாது. இதுதான் தரீக்காங்கிறது. தரீக்காங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு வழி பாதை, அது முகப்பத்தா பிடித்து அதை கொண்டு பயணித்து போய் கொண்டு இருப்பார்கள். அப்படி என்ன செய்யுது, அப்படி பட்ட நபர்களில் நக்ஷபந்தியாவினுடைய தரீக்காவான பஹாவுதீன் நக்ஷபந்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பஹாவுதீன் நக்ஷபந்தி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, கடைசி சஃபரனுடைய கடைசி புதனிலே பலவிதமான பலா முசீபத்துகள் இறங்கிறது. அதை தாண்டி எழுகிறார்கள். துக்கிர பஅதுல் ஆரிஃபீன்கள் பலர்கள் சொல்லுகிறார்கள், அன்னஹு யன்ஸிலு ஃபீ குல்லி சனத்தின், ஒவ்வொரு வருஷமும் 320,000 மினல் பலியாத் பலாக்கள் இறங்குகிறது. வ குல்லு தாலிக ஃபீ யௌமில் அர்பியா அல் அഖീரா, அதாவது சஃபரனுடைய கடைசி புதன்களிலே, மின் சஃபரனுடைய கடைசி புதன்களில் ஒவ்வொரு வருடங்களும் இவ்வளவு பலா முசீபத்துகள் இறங்குகிறது. ஃபயகூனு தாலிகல் யௌமு, அந்த நாளிலே அஸ்ஆத்து ஐயாமி சனதி குல்லிஹா, எல்லா வருடத்துக்கும் பாதுகாப்பு
கிதாபை எழுதுகிறார்கள். ஃபமன் ஸல்லா யார் ஃபீ ஸாலிகல் யௌம், அந்த நாளிலே ஒரு மனிதன் எழுந்திருத்து 4 ரக்காயத்துகள் 40 ரக்காத்தின் 4 ரக்காயத்துகள் தொழுவான என்று சொன்னால் யக்ரஉ ஃபீ குல்லி ரக்காத்தின் ஃபாத்திஹத்துல் கிதாப் அல் மர்ரா, ஃபாத்திஹத்துல் கிதாப் ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதியதற்கு பின்னால் சூரத்துல் கௌஸரை 7 மர்ரா 17 மர்ராத் 17 தடவை, முல் இஹ்லாஸ் 15 மர்ராத் 15 தடவை சூரத்துல் இஹ்லாஸை குல்ஹுல்லாஹதையும் வல் முஅவ்விதத்தைனும் யார் ஓதி தொழுகிறாரோ லம் யஸ்பஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், அன்றைய நாளில் இருந்து அவருக்கு எந்த பலா முசீபத்துகளும் அன்றைய நாளில் இறங்கக்கூடிய பலா முசீபத்தில் எதுவும் அவரை அண்டாது என்பதாக ஆரிஃபீன்கள் சூஃபியாக்கள் ஞானவான்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன், பிடித்தவர்கள் இன்பமாக என்ன செய்வார்கள், ருசித்து சாப்பிடுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்கும். அப்ப இப்படி பதிவு செய்து இருக்கிறார்கள். பொதுவாக சஃபர்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சஃபர்னு சொன்னாலே பீட அப்படின்னு ஒரு அடையாள குறி வச்சுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. சஃபர்னால என்ன அப்படிங்கிறதுக்கு, அதாவது மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா قال சுஐலல் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடம் கேட்கப்பட்டதன் கௌலிஹி லா சஃபர், அதாவது ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, லா அதுவா வலா தீரத வலா ஹாமத வலா சஃபர், லா அதுவா தொற்று நோய் என்பது இஸ்லாத்தில் கிடையாது, வலா தீரத பறவை சகுனம் என்பது கிடையாது, வலா ஹாமத ஆந்தை சகுனம் என்பது கிடையாது, வலா சஃபர் சஃபர் என்பது கிடையாது. சஃபர்னா பீடை என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்மளுடைய அக்களிலே பதிவு இருக்கிற அறிவிலே நம்மளுடைய மூளையில மண்டையில இருக்கக்கூடிய அந்த சஃபர்னா மாதம் என்று சொல்லுமே, அது அந்த இதிலிருந்து டெலீட் பண்ணிவிட்டு சஃபர் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் இங்கே படித்து காண்போம். அதாவது மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், சுஇல மாலிக் அன் கௌலிஹி லா சஃபர், லா சஃபர் என்று சொன்னால் என்ன என்று கேட்கப்பட்ட போது, இன்ன அஹ்லுல் ஜாஹிலியத் கானு யுஹில்லூன சஃபர் யுஹில்லூனஹு ஆமன் வ யுஹர்ரிமூனஹு ஆமன் ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா சஃபர், சஃபர் என்று சொன்னால் அந்த மாதத்திலே அவர்கள் பயணம் செய்வதை என்ன செய்வார், தடுத்துக் கொள்வார்கள். அது ஒரு விதமான ஒரு நோய், அது விதமான ஒரு நோய். அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா, கானத்தில் அரபு தஸாமு அன்னஃபில் பத்தனி ஹய்யத்து துஸீபுல் இன்சான் இதா ஜாமி, அதாவது வயித்துல ஒரு விதமான ஹையத்துனா பாம்பு, பாம்பு உள்ள நாக்கு பூச்சின்னு சொல்லுவோம்ல இப்பெல்லாம், அது ஆரம்ப காலத்தில் இப்பெல்லாம் யாருக்கும் அந்த மாதிரிலாம் வர்றதில்லை. பாம்பு உள்ள இருந்து என்ன செய்யுமா, இந்த சஃபர் மாசம் வந்தாலே அந்த மாதத்துக்குள்ள என்ன செய்யுமா, இவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டது மாதிரி வயிற்றுல அப்படி ஒரு பூச்சி வந்து என்ன செய்யுமா, பாம்பு மாதிரி கடந்து சுழன்று கொண்டே இருக்குமா. துஸீபுல் இன்சான், மனிதனை அடைந்து என்ன செய்யுமா, ஹையத்து ஃபீ பத்தனி அந்த வயிற்றுல. அதாவது கவுலுல் புகாரி ரஹ்மஹுல்லா சொல்லுகிறார்கள், சஃபர் என்று சொன்னால் வஹுவ தாவுன், அது ஒரு நோயாகும். யஅஹுதுல் பத்தன், வயிற்றில ஏற்படக்கூடிய ஒரு நோய். வயிற்றுல அப்ப அந்த அப்படி ஒரு நோயில அந்த மாசத்துல வராது. அதனால அந்த மாசத்துல பயணம் செய்ய மாட்டாங்க. இந்த சஃபர் மாசத்துல ஒரு ஊர் விட்டு ஊருக்கு போக மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாசத்துல என்ன செய்வார்கள், தடுத்துக் கொள்வார்கள். ஹலாலான எந்த எப்படிப்பட்ட ஹலாலானதா இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாசத்துல யுஹர்ரிமூனஹு தடுத்துக் கொள்வார்கள், போக மாட்டாரு எங்கேயுமே. அதுதான் இந்த சஃபர். அதனால மாதம் என்பது புனிதமானது. ஆனால் இதிலே பலவிதமான பலாக்கள் இறங்கியது என்பதாக ஆரிஃபீன்களும் ஞானவான்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால இந்த மாதம் என்பது கண்ணியமான மாதம். அதனால் அதாவது நமக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தை முழுமையான முறையில் சஃபர் என்று சொல்லி அதை நாம் ஒதுக்கி வைத்துவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மிகவும் கடினமான நிலையில் இருந்து அவர்கள் மரணப்பட்ட அந்த மாதங்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதங்கள் ரபியுல் அவ்வல் மாதம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நோய்வாய்ப்பட்டார்கள் என்று கண்ணீர் வடித்த சீதேவிகளுடைய வரலாற்றுகள் இன்னைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மாதத்திலே என்ன செய்து, மூட நம்பிக்கைகள் என்பது கிடையவே கிடையாது. மூட நம்பிக்கை என்பதும் கராமாத்துகளையும் மோஜிசாத்துகளையும் மூட நம்பிக்கையில் உள்ளடக்கி நாம் பார்ப்பது என்பது கூடவே கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்டதின்படி அமல் செய்வதற்கும் கேட்டதை மற்றவர்களுக்கு எடுத்து என்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.